ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு ஹெல்தியான zucchini கட்லெட் ரெசிபி. ரொம்ப சிம்பிள், ஈஸியா செய்யலாம், ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சூப்பரான zucchini கட்லெட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது மாதிரி zucchini எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு நம்ம நல்லா கழுவிட்டு தொடச்சு வச்சிருக்கேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம இந்த ஓரம் ரெண்டையும் கட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நம்ம தோலோடவே யூஸ் பண்ணலாம். இந்த தோலுமே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம துருவிக்கலாம். மீடியம் சைஸ் துருவியில வச்சு நம்ம இதை வந்துட்டு துருவி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் துருவி எடுத்துக்கலாம். இந்த ஃபுல் zucchiniயும். இப்ப அந்த zucchini ஃபுல்லுமே இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சாச்சு. ஒரு பேன் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு சாப்பர்ல வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாவை எண்ணெயில சேர்த்துக்கலாம். இது லேசா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் பூண்டு லேசா வதங்கினா போதும். ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதுல நம்ம துருவி வச்சிருக்கிற இந்த zucchini சேர்த்துக்கலாம். இந்த zucchiniல நிறைய தண்ணி இருக்கும். நல்லா வந்து அந்த தண்ணி சுண்ட வரைக்கும் நம்ம இதை வந்துட்டு வதக்கிக்கணும். நல்லா ஹை ஃபிளேம்லயே வச்சு இந்த தண்ணி சுண்ட வரைக்கும் இதை வந்துட்டு அப்படியே வைங்க. இது வதங்கட்டும். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு ஈரப்பதம் போயிடுச்சு. இதுல வந்து முழுக்காலாம் ஈரப்பதம் போயிடாது, கொஞ்சம் சதசதன்னா இருக்கும். அதுக்கு நம்ம பிரெட் க்ரம்ஸ் அப்புறமேட்டு சேர்த்திக்கலாம். இப்ப இதுல மசாலாஸ் எல்லாம் சேர்த்திக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. நம்ம உருளைக்கிழங்கும் சேர்த்து போறோம், அதுக்கும் சேர்த்து உப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சமா சில்லி பவுடர் சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வதக்கி விட்டாச்சு. அவ்வளவுதான், நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் மிளகா பொடியெல்லாம் போட்டு வதக்கினீங்கன்னா போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இது ஆறட்டும். ஒரு பவுல்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு தின்னான ஒரு பேட்டரா நம்ம தான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி ஒரு தின்னான பேட்டரா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுல ஒரு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன். நம்ம zucchiniக்கு தேவையான அளவுக்கு மசாலா பொடியெல்லாம் அதுல சேர்த்துட்டோம். இப்ப இந்த உருளைக்கிழங்குக்காக கொஞ்சமா சில்லி பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன், அதே மாதிரி கொஞ்சமா கரம் மசாலா பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், கொஞ்சமா சாப் பண்ண கொத்தமல்லி தழை. இப்ப நம்ம வதக்கி வச்சிருக்கிற இந்த zucchiniய சேர்த்திடலாம். நம்ம உப்பு வந்து இதுலயே இந்த உருளைக்கிழங்குக்கும் சேர்த்து தான் போட்டிருக்கோம். நம்ம செக் பண்ணிக்கலாம் சரியா இருக்குதானே. பத்தலைன்னா நம்ம திருப்பி சேர்த்திக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து. இந்த zucchiniய நம்ம என்னதான் வதக்குனாலும் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கதான் செய்யும். அதை பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் சேர்த்திக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுல உப்பு சரியாத்தான் செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா இப்ப ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்மளோட இந்த கட்லெட் மிக்ஸ் வந்து ரெடியா இருக்குது. நான் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம கலந்து வச்சிருக்கிற இந்த மைதா ஸ்லரி இருக்கு. இப்ப இதுல வந்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு உருண்டையா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட்லெட் ஷேப்புக்கு பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மைதா மாவு கலவையில டிப் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு இந்த பிரெட் க்ரம்ஸ்ல பரட்டி எக்ஸஸா இருக்கிற க்ரம்ஸை இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ இது மாதிரியே நம்ம எல்லா கட்லெட்ஸையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எல்லா கட்லெட்ஸையும் இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ் போட்டு கோட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுக்க போறோம். நீங்க வந்து இதை இதர் எண்ணெயில பொரிச்சு எடுக்கலாம், இல்ல ஷாலோ ஃப்ரை கூட பண்ணலாம். டீப் ஃப்ரை பண்றதுக்கு எண்ணெய் வச்சிருக்கேன் ஒரு வடசட்டியில. இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த கட்லெட்ஸை போட்டுக்கலாம். ரொம்ப போட்டு டம்ப் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் விட்டு கம்மியா போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நிறைய டம்ப் பண்ணீங்கன்னா பிரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம டர்ன் பண்ணலாம். ஒரு நிமிஷம் ஃப்ரை ஆக விட்டு இப்ப நம்ம அழகமா டர்ன் பண்ணி போடலாம். 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். சீக்கிரமே ஃப்ரை ஆயிடும். ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் தான் ஆகும் ஃப்ரை ஆகிறதுக்கு. பாருங்க, 2 சைடுமே நல்லா ஈவனா கலர் வந்துருச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர்ல வச்சுக்கலாம்.
இதே மாதிரியே எல்லா கட்லெட்டையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஹெல்தியான ஒரு zucchini கட்லெட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளான ஈஸியான ஒரு zucchini கட்லெட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நீங்க இந்த மாதிரி கொஞ்சமா ஆனியன்ஸ் அப்புறம் டொமேட்டோ சாஸோட நீங்க சர்வ் பண்ணலாம். செம்ம டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.